கண்ணா சொல்லுமா. இன்னைக்கு என்ன சமையல் சொல்லிடலாம். முதல்ல வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்க்கலாம், இங்கேருந்து வாங்க பார்க்கலாம். சுட சுட சாதம். இது வந்து கைக்கூத்தல் அரிசி வந்து சாதம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கதம்ப காய்கறி ப்ளஸ் முளைக்கட்டின கொண்டக்கடலையும் போட்டு கச்சட்டியில் வந்து சூப்பராக ஒரு கூட்டு வச்சுருக்கேன். தேங்காய் அண்ட் பாதாம் அரைச்சி விட்டு அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கச்சட்டியில் எல்லா காய்கறியும் போட்டு இந்த பயிரையும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க. அதோட நம்ம வந்து பாதாம் ஒரு 4லேருந்து 5 ஒரு 8லேருந்து 9 பாதாம் பருப்பு எடுத்து அதோட 2-3 ஸ்பூன் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அடுப்பை அணைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும். செம்மையான கூட்டு, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்போவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலகல ரசம். அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த கொத்தமல்லி தண்டோட ஒரு ரசம் சாப்பிட்டா தான் அவளுக்கு வந்து அது வேரும் தண்டும் சேர்ந்தால் தான் ஒரு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். அதனால இல்லைன்னா கேரட் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேரட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை தண்ணிக்கு பதிலாக சப்பாத்தி மாவில் போட்டு கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு எண்ணெயே விடாமல் அப்படியே வந்து பண்ணிங்கன்னா சூப்பராகிடும். இதான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிள் டயட் அப்படின்னு சொல்லுவேன். ப்ளஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்ந்து டயட் இது. ஆமாம், இது வந்து சாத்விக் டயட். கரெக்ட், சாத்விக் டயட். ஸோ இதே மாதிரி ஒரு டயட்டை இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வீடியோவில் திருப்பி சந்திக்கும் வரை உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் மற்றும் அம்மா. பாய். பாய். சூப்பர்.